இவ்ளோ ஆசம் சூட்டு தான் போட்டுப்பாரா? அதானே அவேக், அப்பாவோட சூட் ஒரு ஹீரோது மாதிரியே இருக்கே. ஆனா இந்த ஸ்கார்ஃப் ராயல் சூட்டோட மேட்ச் ஆவாதே. நான் ரொம்ப ஆசையா அப்பாவுக்காக பண்ணேன். ஆனா இத கழுத்துல போட்டா ராயல் சூட்டோட அட்ராக்ஷனே குறைஞ்சு போயிரும். அட்ராக்ஷன் அழிஞ்சு போகாத, சொல்ல போனா இன்னும் மெருகேறிடும். காட்ட அடே வாவ், பியூட்டிஃபுல். என் ஆசை பொண்ணு தன்னோட அன்பு அப்பாக்காக பண்ணிருக்கா பாரு. இந்த மாதிரி போட்டா சூட்டு சும்மா ஜம்முன்னு இருக்கும். வாப்பா, உண்மையிலேயே பார்க்க அழகா இருக்கு. பட் என்கிட்ட உங்களுக்காக இன்னொரு சர்ப்ரைஸா இருக்கு. சர்ப்ரைஸ் என்னது? அக்கா வந்து உங்களுக்காக இருக்க முடியாது. ஏண்டா எப்பவாவது சர்ப்ரைஸா இருக்கட்டுமே. சரி, நம்ம நிறைய பேசிட்டோம். இப்ப நம்ம கிட்ட நேரம் கிடையாது, நிறைய வேலையும் இருக்கு. வேலையை ஆரம்பிக்கலாமா? எஸ் மம்மி. கண்டிப்பா. இப்ப சர்ப்ரைஸ் மேல நிறைய வேலை இருக்கு. வா. என்னங்க ஆச்சு? ஏன் முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? இல்ல, ஒண்ணும் இல்ல. எங்க பாருங்க, இந்த ரூம்குள்ள ஏன் அதிகாரம் தான் செல்லும். அதனால என்ன விஷயம்னு சொல்லுங்க. நேத்து ராத்திரி கூட நீங்க சரியா தூங்கவே இல்ல. என்னோட தவறு நினைச்சு எனக்கு சங்கடமா இருக்கு. நான் முதல்ல அத்தைய தனியாவே விட்டுருக்க கூடாது. என்ன விஷயம்? எல்லாம் ஓகே தானே? எதுவும் சரியில்லை பவித்ரா, எதுவுமே சரியில்லை. நம்ம சமஸ்தானம் பலவீனமா இருக்கு. அமைதியா இருந்தா வேலைக்கு ஆகாத. ரத்தத்தை சிந்தி சமஸ்தானத்தை மறுபடியும் ஸ்ட்ராங் ஆக்கணும். இன்னும் லேட் ஆச்சுன்னா சமஸ்தானமே அப்புறம் செதறி போயிடும். அதுவும் ரொம்ப சீக்கிரமாவே. நான் அத்தைய சந்திச்சே ஆகணும். முக்கியமான விஷயங்களும் பேசணும். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கு இந்த விளையாட்டை பத்தி அவ்வளவா எதுவுமே தெரியாது. ஆனா நான் உங்களுக்காக கவலைப்படுறேன். நீ ஒன்னும் கவலையே பட வேண்டாம், எல்லாம் சரியா நடக்கும். நான் இப்ப வந்துடுறேன். நான் சொல்றத கேளுங்க. சொல்லுங்க. விருந்தாளிங்க வரும்போது அவங்களுக்கு எந்த குறையும் இருக்க கூடாது. கண்டிப்பா. அவங்க வாசலுக்குள்ள வந்த உடனே எல்லாருக்கும் குங்குமம் கொடுக்கணும். அப்புறம் வர்றவங்களுக்கு கூடவே வீர்கட்ல இருக்கிற மக்களுக்கும் இனிப்பு கண்டிப்பா கிடைக்கணும். சரிங்க ராணிமா. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்கம்மா. வணக்கம். புது ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்காக உங்களுக்கு கொஞ்சம் ஃபண்டு தேவைப்படுதுன்னு நான் கேள்விப்பட்டேன். இன்னும் எவ்வளவு பணம் தேவைப்படுது? புது ஹாஸ்பிட்டலா? என்ன சொல்றீங்க அரசே? இப்பதானே புது ஹாஸ்பிட்டலுக்கான செக் பவுன்ஸ் ஆச்சு. அரசே, ஏதாவது புது ஹாஸ்பிட்டல் கட்டினாதானே அங்க செக் பவுன்ஸ் ஆகும். நம்ம ட்ரஸ்ட் இது வரைக்கும் புது ஹாஸ்பிட்டல் பில்ல பாஸ் பண்ணதே இல்லையே. நீங்க வேற எதையோ தப்பா எடுத்துட்டு இருக்கீங்க. என்ன? சரி, நல்லது. நான் அப்புறமா உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரி சரி. அது வந்து நீங்க புது ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்காக செக் கொடுத்தீங்க இல்லையா, அது பவுன்ஸ் ஆயிடுச்சு. நம்ம அரண்மனையில இருக்கிற ஒரு கதவை ரிப்பேர் பண்றதுன்னா கூட நம்ம அரண்மனையில இப்போ காசு கிடையாது. வாங்க அரசே. அட இருங்க, என்ன செய்றீங்க? என்ன சங்கடப்பட வைக்கிறீங்களே. நீங்க என் காலில் விழக்கூடாது, நாங்க தான் உங்க காலில் விழணும். என்ன ஆசீர்வாதங்க. வேண்டாங்க அரசே. என்ன தனியா கூப்பிட்டீங்களே, ஏதாவது முக்கியமான வேலையா? எனக்கு நம்மளோட சமஸ்தானத்தோட மொத்த அக்கௌண்ட் டீடைல்ஸும் வேணும். கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிடும். எல்லாத்தையும் ஏற்பாடு பண்றேன். அட என்னப்பா, மார்க்கெட்ல எவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்கோம். அதனால மதுபான ஃபேக்டரி கண்டிப்பா வந்தாகணும். இனிமே பின் வாங்க முடியாது. அத்தை, நான் உங்களை பார்க்க வரலாமா? உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். அத்தம்மா. என்ன விஷயம் சரணண்ணா? ராணியம்மா இப்பதான் குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்காங்க. ராஜ திலகம் நடக்க போகுதே. நீங்க முக்கியமா ஏதாவது பேசணும்னா ஃபோன் பண்ணி பாருங்க. சரி. அத்தம்மா கிட்ட நான் பேச வேண்டிய விஷயத்த போன்ல எல்லாம் பேச முடியாது.
ஆனா அவங்க எப்ப திரும்ப வருவாங்கன்னு என்னால் அதை கேட்க முடியும். போன் என்கேஜா இருக்கு. சமீர், எல்லா வேலையும் ஒரு போர் மாதிரி இருக்கணும். ஒரு போர் வீரனுடைய சக்தியால கிடையாது, சேனாதிபதியோட யுத்த நியதியால தான் ஜெயிக்கும். அடேங்கப்பா சரண் தம்பி, பிரமாதம். உன்னோட குறி எப்படி தப்போம்? நீ சரியா குறிய தாக்குற. இன்னும் என்ன மன்னிக்கலன்னு நல்லா தெரியுது. சரி, பண்ண தப்ப நீங்களே உணர்றீங்கன்னா அதோட நீங்க உங்களை மன்னிச்சிட்டா அதுவே எனக்கு போதும். எனக்கு தெரிஞ்சு இப்போ இவன் என்னோட வார்த்தை ஜாலத்துல மாட்டிக்கிட்டு இருக்கான். வா அக்கா, பிரமாதம். இப்போ எல்லா ஸ்டெப்ஸையும் கரெக்டா போட்டேன்ல, எதையும் மறக்கலையே. அக்கா, நீ உன்னோட பேரை கூட மறப்ப, ஆனா இந்த டான்ஸை மறக்க மாட்ட. நானும் இதை தான் விரும்புறேன். அப்பாவுக்கு இந்த சர்ப்ரைஸ் பிடிச்சு போகணும். அக்கா, கண்டிப்பா பிடிச்சிரும். நான் உனக்காக ஸ்வீட் கொண்டு வந்துடுறேன். ஏஹே, பாத்து போ. பிரமாதம் சக்தி, நீ ரொம்ப அழகா டான்ஸ் ஆடுற. தேங்க்யூ அத்தை. எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே நான் உங்களை அத்தனை கூப்பிடலாம்ல. இல்ல, அத்தை இல்ல, அத்தைம்மான்னு கூப்பிடலாம். சரி, ஜாக்கிரதை. ராணியம்மா பார்த்தாங்கன்னா. எனக்கும் தெரியும் ராணியம்மாவுக்கு இந்த டான்ஸ் எல்லாம் பிடிக்காதுன்னு. ஆனா இது என்ன டான்ஸா? நம்ம அழகா நாட்டியம் ஆடி நம்ம முன்னோர்களுக்கு பெருமையை சேர்க்கிறோம்ல. சொல்ல போனா நான் என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னா நான் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது என் அப்பா எவ்வளவு சந்தோஷப்படுவாரு. இந்த நாள் என் அண்ணனுக்கு ஒரு முக்கியமான நாள். எதெல்லாம் அவரை சந்தோஷப்படுத்துமோ அதெல்லாம் நானும் செய்வேன். யூ கண்டினியூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.